ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்றைய நல்ல நாளில் உன்னுடைய முகம் மிகவும் மலரக்கூடிய வகையில் நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் மிக பெரிய அளவில் வெற்றியை காணப்போகின்றது. ஒவ்வொரு நாளும் நடக்காதா கிடைக்காதா என்று ஏங்கி காத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் உன் கைகூடி வரும். தடைகள் பெரிய அளவில் இனி எப்பொழுதும் வராது. சிறு சிறு தடைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயித்து காண்பித்து விடுவாய். பிரச்சனைகளே வராமல் எப்பொழுதும் இருப்பது இல்லை. பிரச்சனைகள் என்ற ஒன்று வருவது அனுபவத்தை கொடுக்கத்தான். அந்த அனுபவங்கள் மூலமாக எதிர்காலத்தை நீ சுலபமாக சமாளித்து விடக்கூடிய தைரியத்தை பெற்றும் விடுகின்றாய். எந்த ஒரு தடையும் வேண்டாம், பிரச்சனையும் வேண்டாம், வாழ்க்கை முழுவதும் இன்பம் சந்தோஷம் என்கின்ற ஒன்று எனக்கு கிடைக்க வேண்டும் அப்பா என்று கேட்கின்றாய். தடையே இல்லாத வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை தடையே இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை எல்லாம் நீ பொறுத்து கொண்டும் சகித்து கொண்டும் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. எதையும் சகித்து கொள்ளாமல் பொறுத்து கொள்ளாமல் உன்னுடைய செயல்பாடுகளை நீ செய்யும் பொழுதுதான் பிறர் உன்னுடைய முயற்சிகளை தடை செய்யக்கூடிய நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது. சிலர் செய்யக்கூடிய தவறுகளை உன்னால் சிறிதும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த இடத்தில் நீ நீயாக இருக்கவும் செய்கின்றாய். நீ நீயாக இருப்பதால் பல நேரங்களில் வெறுப்பை தான் சம்பாதித்தும் கொள்கின்றாய். ஆனால் உண்மையையும் நேர்மையையும் நீ அதனால் ஒரு பொழுதும் கைவிட்டது இல்லை. உண்மையும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் பட்சத்தில், மனசாட்சியோடு நீ செயல்பட்டு வருகின்ற பட்சத்தில் சோதனைகள் எத்தனை வந்தாலும் அது முடிவில் வெற்றியை தான் கொடுக்கவும் செய்யும். அந்த வெற்றி என்பது சாதாரணமாக கூட இருக்காது, மிக பெரிய அளவில் இருக்கும். பிறர் உன்னை ஏறெடுத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த வெற்றி உன்னை உயரத்தில் வாழ வைக்கும். நேர்மையும் தர்மமும் எப்பொழுதும் தோற்று போக விடாது. பொய்மை வாழ்வது போல தெரியலாம், ஓங்கி நிற்பது போல தெரியலாம், ஆனால் அது உடனேயே அழியவும் கூடியது. ஆனால் உண்மை மிகுந்த பலம் வாய்ந்தது. மெதுவாக வந்தாலும் நிலைத்து நிற்கக்கூடியது. காலத்தால் போற்று புகழக்கூடியது, காலத்தால் அழியாதது. அவ்வித உண்மையும் நேர்மையும் தர்மமும் உன்னிடத்தில் இருப்பதால் எல்லா பலன்களும் காலத்தில் அழியாத வகையில் உன் வாழ்வை வந்து அடையும். உனக்கு மட்டுமல்லாமல், உன்னுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல், உன்னுடைய தலைமுறையையும் அது பாதுகாத்து நல்வழிப்படுத்தும். உன்னுடைய குலமும் சேர்ந்து நன்றாக இருக்கும்படி அந்த தர்மமும் நேர்மையும் வாழ வைத்து கொண்டு இருக்கும். என் அன்பு குழந்தையே, நீ பயப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாத விஷயங்கள். நீ கலங்கி கொண்டிருக்கின்ற விஷயங்களில் கவலைப்படுவதை விட்டுவிடு. இந்த சாய்நாதன் அந்த விஷயத்தில் இறங்கி விட்டேன். உன் கண்ணீருக்கு இனி இடமில்லாத அளவிற்கு சந்தோஷமானது உன் வாழ்வில் நிரம்பி வழியும். இத்தனை நாள் நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய கரம் வந்து சேரும். எட்டி பிடிக்க முடியாத இலக்கு என்றாலும் என்னுடைய குழந்தைகளுக்கு எட்டி பிடிக்கக்கூடிய உயரத்தில் நான் அந்த இலக்கை வைத்தும் விடுவேன். என்னுடைய பாதங்களில் சரணடைந்த என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷம் நிறைந்ததாக மாறும். மனக்கவலைகள் எல்லாம் தீரும், மனவேதனைகள் எல்லாம் ஒழியும். உன்னுடைய காயத்திற்கு மருந்திட்டு விட்டேன். ரணங்கள் குணமாகிவிடும். நல்லதே நடக்கும்.